பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்டாக இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். மிதமான தீரை வச்சு நல்லா இந்த அளவுக்கு தேங்காயை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி பண்ணி சேர்த்துருக்கேங்க. 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வந்து சப்பாத்தி மாவு நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்குதுங்க. இப்போ வர மாவு சேர்த்துட்டு சப்பாத்தி வந்து நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஃபோர்க்கில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசைக்கல்ல எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.